அம்மாடி அம்மாயா சமதது எப்படி ஆயா ஓய் ஏன் அருமை தோழா அம்மா சாமி பல்லகாடு சாமி தோலம் சாமி அமைச்சர் அறிவழகா அம்மா சாமி ஏய் ஓய் பிச்சு பிச்சு எடுத்து விடுவா அப்படியே கூட்டம் நிறைய இருக்குது போய் எடு என்னது பிச்சை எடுக்கிற நீ தோலை அப்படியே உரிச்சா போடுவேன் இல்ல சாமி எனக்கு 18 வயசுலயே உரிஞ்சு போச்சு சாமி அப்ப இப்ப 20 வயசு ஆகுதா நீ எல்லாம் உரிக்க தேவையில்லை சாமி ஏய் ஓய் ஏன் சேனாதிபதியே அம்மா சாமி மகாராஜா கேளுங்க ராஜா எங்கே நிற்கின்றோம் யாரிகிட்டே பேசுறோம் என்று சற்றையான பயமில்லை உனக்கு அவன் பெரிய கந்துக்காரன் அவனுக்கு பயந்து போகணும் நான் கத்துக்காரனாடா உனக்கு கத்துக்காரனா கந்துக்காரன் இல்லை சாமி எங்கட பெருக்கா முடிக்க போற பெருசா பிடிக்கல சாமி ஏய் ஓய் ஏன் படை தளபதியே நீ வடை வைக்கல சாமி உனக்கு வடையே வைக்கல வடை வச்சாங்கல்ல சாப்பிட்டியா இல்லையாடா ஆமா சாமி என்ன மறந்து போயிட்டு தின்னது இந்த ஓட்ட வடை தான் வச்சாங்க ஏய் ஓய் கதை அப்படியே நெருப்பாரி நிக்கிறோம் அள்ளிட்டு வந்து கொட்டு போகிட்டோம் எரடாலின்னு வந்து போட்ட சொல்ற எதுக்கு வலிக்கவே வேலை கதை அப்படியே நெருப்பாரி நிக்கிறோம் ஆமா சாமி அது நின்னு சாமி இங்க பாரு ஓய் எத்தனை ஓடி இங்கேயே செத்து போயிடணும் ஆமா சாமி உள்ள போய் சாவ கூடாது உள்ள போய் சாவ கூடாது ஆமா ஆமா சாமி கஷ்டத்தை படி ஏய் அதுக்குண்டான பலனை பின்னால் அனுபவிப்பேன் ஆமா சாமி அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன் நண்பா சாமி என் நந்தினி மதுரவத்தி ஆமா சாமி மகாராஜா சொல்ல மாட்டேன் ஏய் சொல்ல மாட்டேன் கிளைகளை செய்கிறாய் ஆமா சாமி அன்று போல் முதுகு மேலே போட்டு விடுவேன் வேண்டாம் சாமி நான் பொழைக்க மாட்டேன் சாமி மனதில் கவனத்தை வை ஆ. ஏய்! ஓய் நாட்டுக்கு நாடு முகாநாடு சரி அறுவையில் வெறுமையில் சிறந்த ஹே அழகு திரு பொன்னாடி சரி இது என்ன ஆடி இது தமிழ்நாடு என்ன நாடு என்னடா நாடு தமிழ்நாடு என்ன நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் சாமி தமிழ்நாட்டுல என்ன ஊர் கிராமம் என்ன கிராமம் செம்மண்ணு கிராமம் ஏண்டா, நான் ஊரு பேரு கேட்டா ஏடா மண்ணுங்கிற செம்மண்ணுங்கிற எதை எதையா சொல்லிட்டு இருக்கிற இல்ல சாமி நீதான் சாமி நாடு கேட்டீங்க ஊர் பேர் என்ன சாமி ஊர் பேர் என்ன ஊரு பேரு கேட்டு வந்து சொல்லுங்க கேட்டு வந்து சொல்லு ஊரு பேரும் தெரியல என்ன நாடகம் வச்சாலுமே தெரியல ஆ. என்ன மைத்திரி வேஷம் போட்டு வந்திருக்கீங்க? ஐத்திகா வேஷம் போடுவாங்க ஐத்திகா வேஷம் போடுவாங்க கேட்டு வா போ KMP நகர் KMP நகர் ஒரு நிமிஷத்துல ஒரு இருசலையே மாத்தி முடியாது டிஎம்பி நகர் KMP நகர் சத்தமா சொல்லு KMP நகர் என்ன சத்தமா நான் சில்றா ஆமா சாமி TMP. அதே சொல்றேன் இதெல்லாம் எப்பற கவனமா வச்சுக்கிற சாமி டிஎம்பி நகர் என்றால் ஹே நம்மளுக்கு சொந்தமான தாய் திருநாடி ஆமா சாமி இந்த தாய் திருநாட்டிலே ஏன் இவ்வளவு ஒரு கூட்டம் கூத்துட்டு இருக்காங்க யாருக்கு சாமிக்கு எந்த சாமிக்கு அண்ணா அது என்ன சாமி என்ன சாமின்னு தெரியாம கோயில் பண்ணாரு சோறு தின்னு. கோயில் பண்ணாரு சோறு தின்னுட்டு இருந்தா விநாயகர் சாமி டிஎம்பி நகரிலே ஹே தெலுங்கானாவில அகிலாண்ட ஓடியாடு பிரம்மாண்ட நாயகன் ஹே உலகமெங்கும் அருள்பாவிக்கும் ஹே உலகத்தில் முந்தி பிறந்த ஹே தொந்தி கணபதிக்காக சரி ஊர் மத மக்களா ஒன்றாக சேர்ந்து ஹே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மையா ஆமா சாமி பிரிந்து வாழ்வார்களை சேர்ந்து கெடுவாரும் இல்லை ஹே அதுபோல ஹே ஊர் மத மக்களா ஒன்றாக சேர்ந்து ஹே தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம் ஆமா சாமி ஆனாய் விருதிட்டு ஹே அப்பன்மார்களும் ஹே பெண்ணாய் விருதிட்டு அறுபது தாய்மார்களும் இன்னும் 4 ஊத்துக்கு என் கூட வேஸ்தி 5வது நாள் நான் செத்து போயிருவேன் பெண்ணாய் விருதிட்டு அறுபது தாய்மார்களும் சிறியவர் முதல் பெரியவர் வரை சரி அனைவற்று பேர் அழகினர் போல் சொல்லுறார் ஆமா சாமி நண்பா ஓய் போதும் என்பது அன்னதானம் எப்படா சாப்பாடு அருமையா இருந்துச்சு சாமி ஆமா ஆனா ஒரு பிள்ளை என்ன பிழை சட்னியில தான் தேங்காய் போட்டிருந்தாங்க
வீக்காக போடுவாங்க பக்கமான அந்த ரோட்டு கட்டாண்டியா சங்ககிரி ஏண்டா சங்ககிரியில இருந்து வண்டியில தானே வந்த எத்தனை லாரி பஸ் வருது எத்தனை வேகத்தட வருது ஏன் உளுந்து சாவ மாட்டேங்கிற பாட்டி செத்து போச்சு இன்று வைத்துள்ள நாடகம் என்ன என்னடா நாடகம் நாடகம் வச்சுக்கிறாங்க பவளக்கொடி நாடகம் வச்சுக்கிறாங்க அவளோ பவளக்கொடி பவளக்கொடி அவளோ பவளக்கொடி பவளக்கொடி பவளக்கார வெளியே வந்து கொலகாரர் கடிக்கிறதுக்கு வந்த நானு இல்ல சாமி அது நாளைக்கு இன்னைக்கு என்ன நாடகம் இன்னைக்கு என்ன நாடகம் அதே நாடகம் சாமி அதான என்ன நாடகம் நம்ம கூத்து விட்டாங்கல்ல அதே நாடகம் தான் கூத்து விட்ட நாடகம் தான் என்ன நாடகம் நம்ம சம்பளம் பேசினாங்கல்ல வெத்தல பாக்கு வாங்குனாங்கல்ல ஆமா அதே நாடகம் தான் வெத்தல பாக்கு வாங்குன நாடகம் என்ன நாடகம் அதே நாடகம் தான் சாமி அதுதான் எதே நாடகம் நம்ம பூசை போடும்போது சொன்னாங்கல்ல அதே நாடகம் தான் பூசை போடும்போது சொன்ன நாடகம் என்ன உங்களுக்கு ஒண்ணும் தெரியல போய் தான் எனக்கு கேளு சரி என்னடா நாடகம் போய் தான் சாமி வெத்தல பாக்கு வாங்குனாங்க அப்ப உனக்கு தெரியல எனக்கு தெரியல தெரியாத இவ்வளவு நேரம் அதை சொல்லிட்டு இருந்தியா நான் மறக்கிறது தெரியவே ஏய் சிரி என்ன சிரி சிரி மூக்குல தலை வந்திருக்க ரொம்ப சிரிக்க சொல்லாதீங்க சிரிக்காதடா டேய் புலகியா நல்லா இல்ல ஸ்ரீ மகாபாரதம் மகாபாரத கதையில் ஒரு பாகமாக வழங்கக்கூடிய மரகதவல்லி திருக்கல்யாணம் இல்லையே ஆஞ்சநேயர் அசாசூரன் சண்டை இந்நாடகத்தில் திரு சிங்கத்தை போல் புலி போல் கொட்டை எடுத்த புலியா கொட்டை எடுக்காத புலியா வீரப்புலி வீரப்புலி இல்லடா வீரப்புலி வெள்ளாட்டு பட்டியில் வேகை புலி போல்றது போல் இப்படி வந்துள்ளாரு நான் யார் சாமி நான் உங்க பக்கத்து விட சாமி இல்ல சாமி நான் உங்க பக்கத்து விட இல்ல சாமி சொன்னா தெரியும் சாமி நான் யார் என்பது உனக்கு தெரியாது சாமி அப்படியா ஆமா சாமி சொன்னால் தெரியும் சொல்லாது விட்டால் சொட்டு போட்டாலும் இறங்காது போட்டோ இறங்காது எங்கடா இறங்காது இல்ல சாமி அப்படி நான் யார் தெரியுமா
இத்தனை அடி அடிக்கிறியே கையில எங்கதான் வச்சிருந்த ஓயா பொச்சுல அங்கேயே வை பெயரை சொன்னாரே உனக்கு தெரியுதா இல்லையா? பக்கம் பத்தாலக்கார சத்தம் சாமி இந்த பக்கம் மக்கள் சத்தம் நிறுத்தி நிதானமா சொன்னா இந்த ஊர்ல எனக்கு ஒரு பூரி சிக்கும் கம்மி தம்பி காலையில ஹோட்டல்ல வாங்கி தரேன் என்ன பூரி. பூரி இல்ல சாமி எனக்கு பூரி சாமி. ஓஹோ ஆமா சாமி. நீ அப்படி வருகிறாய்? அப்படி போய் இப்படி வந்துட்டேன். இப்படி எல்லாம் வரல. நண்பா சாமி ராஜாதி ராஜன் ராஜாதி ராஜா அது ரஜினி படம் இல்ல ராஜாதி ராஜன் என்ன படம்? அதான் சாமி ராஜாதி ராஜன் சொன்னீங்க ராஜாதி ராஜன் ரஜினி படம் சாமி. ஏய் நான்டா அது நீங்க சரி ராஜா வார்த்தாண்டன் எத்தனை சேனாச்சு எதுக்கு இந்த மாட்டு தாண்டனே இல்ல எந்த மாட்டு தாண்டறா இத சொன்னீங்க அது இல்லடா ராஜா தீர கோலாகால இல்ல மொட்டிகால கொடுங்கால இல்ல கொடுங்கால ராஜா வீர பிரதாபன் ஆகியே எடா ராஜா தீர பிரதாபாகியே வருதேமி இல்ல சாமி ராஜா வீர பிரதாபன் ஆகியே ஏய் மன்னாதி வண்டர் மதுரமணி தாங்கிய வேந்தர் குதிரையை குச்சியிலும் குத்தி குனிந்து குபீர் குபீர் குபிந்தெழுந்தது போல். சாமி அது மட்டும் முடியாது சாமி. ஏண்டா ஏன் சாமி நம்ம மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற குதிரை கூட்டத்துல குச்சி விட்டுடாடுறீங்க அது செத்து போயிடாது. ஏய் அப்படி இல்லடா குதிரையை குச்சியிலும் குத்தி குனிந்து குபீர் குபீர் குபிந்தெழுந்தது போல் பூலோகம் பூலோகம் உமர்லோகம் பூலோகம் சுவர்லோகம் சுவர்லோகம் தனலோக சமலோகம் கனலோகம் தவளையா போ சும்மாவா இருக்கும். ஆமா சாமி. இதனால ஓட்டிக்கிட்டே அமரர் சித்தரும் சித்திர தைவீரும் எண்ணர் கேடர் ஆகாயவாசிகள் அந்தரிசிகள் போகவூதிகள் சரி போற்றுபடியாகிய 12 அழகி எப்படி 12 அழகு 12 அழகி 11 பெயர் 32 லட்சம் சரி பங்குனி மாதம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார கிழமை என்ன கிழமை? சோமவார கிழமை திங்கட்கிழமை சோமவார கிழமை. ஏய் ஓய் தப்பான கை வச்சிருவா அப்படியே. ஆமா சாமி இல்ல சாமி கோயம்புத்தூர் வைங்க திங்கட்கிழமை சோமவார கிழமை. ஏய். ஓய் திங்கட்கிழமை சோமவார கிழமை என்னடா இது? சரி சோமவார கிழமை சரி திங்கட்கிழமை. சாமி அங்க சுத்தி என்கிட்டயே வரியா நீ? சாமி ஆ. பெரியவங்க இருந்துட்டு என்ன பாங்க ஆமாங்க. சோமவார கிழமை போட்டு சந்தைக்கு போகணும் அப்படிம்பாங்க. சின்ன பிள்ளைகளா இருந்துட்டு என்ன பாங்க திங்கட்கிழமை போச்சு பள்ளிக்கூடம் போறோம் அப்படிம்பாங்க. அதனால அப்படி சொல்றேன் சாமி நானு. திங்கட்கிழமை திங்கட்கிழமை கன்னி ராசி ராசி தனுசு அக்கரம் அவன் நக்கிட்டு போறான் நம்மளுக்கு நம்ம கொலை போட்டு கூத்தாடலாம். அன்னைக்கு முதுகு மேல விட்டது நம்ம இப்ப வேலை செய்யற தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணம் தனுசி சரி உத்திராட நட்சத்திரம் பல்லிலே பரிசு வீரை பாதத்தில் செந்தாமரை தோளிலே துளசி மாலை தொப்புளிலே அமுது கலசம் மாறிலே மச்சரேகை நாவிலே நட்சத்திரம் முழங்காலில் முத்து மாணிக்கம் முன்னழகு பின்னழகு 12 தானழகு கொண்ட எமது பெயர் நற்குணன் பற்குணன் வில்லாளி விஜயன் காண்டீபன் காண்டீபன் கெடி கெடி கிருணிவேந்தன் தனஞ்சயன் என்று போற்றுபடியாக எமது பெயர் ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மாவீரன். அர்ஜுன மாவீரன் சொல்றீங்களே இந்த அர்ஜுன மாவீரனை அழகாக பெற்றெடுத்த தாய் தந்தையாரு நண்பா சாமி கேட்டாயே ஒரு கேள்வி ஓயாங்கம்மா நான் கேட்டேன் இப்படி
புரியலடா அப்படியே கேப்ப நீதான் சொன்னீங்க வாயை திறந்து அதுதான் வருமா வராது என்னையும் பெற்றாலே எங்க அம்மா அம்மா அதிக வச்சு கட்டி விட்டாங்க அதனால அப்படித்தான் வரும் ஆமா ஆமா இவன் பிறந்தவங்க அம்மா செத்து போயிட்டான் என் தாய் தாய் என் தாய் புண்ணியவதி அம்மா சாமி உங்க அம்மா புண்ணு புடிச்சு வதி வதி நாளொரு வண்ணமும் சாமி பொழுதாரி வேடியும் வாடா மகனே வருகால இளவரசா அம்மா சாமி வாடா மகனே வருகால குடிக்காத என்று ஒரு ஆளு குடிக்கிற பழக்கம் கிடையாது ஆமா சாமி ஓட்டரை பத்தி இந்த இடத்துல பேசக்கூடாது ஆமா பேச மாட்டீங்க நம்ப வந்துரு எனக்கு ஆனா சாராயத்தை பத்தி பேசலாம் இல்ல ஓட்டர் பத்தி தான் பேசக்கூடாது சாராயத்தை பத்தி பேசலாம் தம்பி திருமணம்னா பின்னி பின்னி எடுத்து போடுவா அப்படியே என்ன இவ கீச்சு பண்றவனா வாடா போடாக்கிற ஏண்டா ஓய் ஒரு 1,000 ரூபாய் பவுடர் போட்டுக்கிறது ஏண்டா ஒரு யாசும் துணிமணி வாங்கி பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறது சின்னவங்க இல்லாம பெரியவங்க இல்லாம பாடாகிறதும் போடாகிறதும் சற்றேன்னு ஒரு மரியாதை இல்ல சாமி 1,000 ரூபாய் பவுடர் தானே யாச்சும் துணி தானே யாச்சும் பவுடர் யாச்சும் புட்டு தானே என்ன மயத்துக்கு என்ன கோமாலேஷன் போட சொல்றீங்க நானா போட சொன்னேன் போட சொல்றேன் எங்க அண்ணாக்காவா ஓய் எங்க அப்பா அப்பா என்ன கூத்து பாக்குதானே அப்பா நீ போடாடே வாடாடே அப்பா அவனே அப்பா அவனே அப்பா என்ன எப்படிப்பா பெத்த மகத்தை அப்படியே பெத்து விடுவேன் 450 ரூபாய் கேக்குறோம் கொங்கனாபுரத்துல பவுடர் பேக்கறதுக்கு என்ன ஆட்டு போவிட என் தாயாரி தந்தையாரி இப்ப 6 12 இப்ப யாரு சாமி என் தாயார் தெரியுமா யாரு நான் பயனை
தெரியல சாமி. 10 மாதம் 10 மாதம் 300 நாள் 300 நாள் அங்கத்தில் சுமந்தாரே என்னுடைய தாய் குந்தி வந்தாரே. உண்மை. சரி. என் தந்தையாரோ பாட்டு மகாராஜா. ஆமா. இருவருக்கு நீங்க எத்தனை பேர் சாமி பண்ணீங்க? டேய் புலக்கியா, இப்படி கூர்க்கா காரனாட்ட இப்படி விசில் மாட்டிட்டு வந்திருக்கீங்க. என்ன இப்படி தெல்ல தெளிவா விவரமா கேக்குறீங்க? நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? சாமி நான் அண்ணன் தம்பிங்க 3 பேர் சாமி. யார்? பெரிய அண்ணன் பேரு வில்லி, சின்ன அண்ணன் பேரு கில்லி, என் பேரு செத்து போயிருங்களா நீங்க? தம்பி சுப்பரமணி சாமி. ஏ இன்னொரு டைம் சொல்லு பார்க்கலாம். இல்ல சாமி. டேய் சொல்லு, நான் அந்தாண்ட போயிட்டு கேக்கல எனக்கு சரியா. அந்தாண்ட போயிட்டீங்களா? பெரிய அண்ணன் பேரு வில்லி, சின்ன அண்ணன் பேரு கில்லி, என் பேரு வால்யூம் குறையுது. சுப்பரமணி சாமி. தம்பி சுன்னி கோமலி நீ சொல்ல நீங்க 3 பேர் பிறந்திருந்தாலும் நாங்கள் எத்தனை பேர் இருந்தோம்? சரியாகி 5 பேர் இருந்தோம். யார் யார்? தாரா புகழ் படித்த தர்மநந்தனன். இரண்டாவதாக யார்? வெற்றி வதையறி பீமசேனன். மூன்றாவதாக இந்த அர்ஜுனன் பிறந்தே. நாலாவது நாக கொடிவேந்த நகுலன். ஐந்தாவது சாஸ்திரத்தில் புகழ் பெற்ற சகாதேவன். உண்மை. நண்பா, நாங்கள் 5 பேர் வருவோம். எங்களுக்கு தங்கை ஒன்று உள்ளது. ஆமா, யார் தெரியுமா? சங்குமதி. உண்மை. சுத்தமான அலுப்பையாட்டம் பேசக்கூடாது. பொண்ணே உண்டா புலக்கியா? ஆறாவதுல உனக்கு சொல்லி கொடுத்தது? ஆறாவதுல உனக்கு சொல்லி கொடுத்தாதாரா? யார் சொல்லி கொடுத்தது? கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அனைத்தும் சங்கிகிரி கோவிந்தராஜ். பேச்சோட அவன் தானே. செத்து போயிட்டா எங்க அப்பா எங்க அம்மா நம்பர் கணக்கிலே கவலையா படாதீங்க. ஆனா சீட்ல மேல ஒரு நம்பர் இருக்குது பாத்தீங்களா? 99 40
எல்லா கேஸும் முடிஞ்சு போயிடும். அட நீ செத்து போயிட்டா அந்த ஆளுக்கு போன் பண்ணி கேட்டுக்கிறது. சாவுக்கு காரணம் கோவிந்தராஜ். நீ கொலை விட்டு உள்ள போனா நானே பாத்தேன். நானே எப்போது காலம் செஞ்சுட்டு கூட ஆடி போறேன். நானால ஒரு வேஷம் போட சொல்றேன். போ நான் பாத்துக்கிறேன். சரி ஏண்டா நான் சைடு வேஷக்காரங்க. நாங்கள் பாண்டவர் 5 பேராக இருந்தாலும் எங்க கேட்ட நேருக்கு எதிரி என்னுடைய பதவிவன் அவன் யாரு சாமி கண்டாரல் கையில மட்டும் கிடைக்கும். நான் பேசுகிறேன். ஏண்டா உனக்கு ஏண்டா இவ்வளவு கோவம் வருது? இல்ல சாமி மகாராஜா இல்ல கோவம் வருது. ஏன்னா அவனும் லோன் எடுத்துக்கிறான் சாமி, நீயும் கந்து எடுத்துக்கிற சாமி ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கோவம் வரத்தானே செய்யும். எங்கூட்டே எதிரிக்கிறா சாமி. யாரு அவனுக்கு எதிரி? நான் சாமி ஒரு வண்டி எடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். மூணு வாரம் கட்டிக்கிறேன். ஓ சைலண்ட். நான் சத்தம்தான் போடாதனா. அமைதி அமைதி பொறுமையா இருங்க. ஒரு ஊடு வாரம் கட்டிட்டு இருக்கிறேன் சாமி. காசிலால் முடிச்சிட்டு இருந்தேன். சரி தினமும் ஞாயிற்றுக்கிழமை கண்டா எங்க ஊருக்கு ஒரு கந்துக்காரன் வருவான். கந்துக்காரன் வருவான். ஏன் கோமாளி தினமும் கூத்துக்கு போயிட்டு வரையில ஏன் ஒரு கந்துதான் எடுக்கிறதுன்னு கேட்டான். ஓ ஒரு 5000 10,000 கந்துதான் எடுக்கிறது. ஆமா தினமும் கூத்தாட போறிய கந்து யாரு கேக்குறான் கந்துக்காரன். நீ என்ன சொல்ற? வலிமையா கேட்கும்போது நம்ம என்ன சொல்றது? சரி நானே எடுத்துட்டேன். ஆனா அவளே வலிமையா கந்து தரங்கறா. கந்து தரேனா எவ்வளவு எடுத்த? வேணாமா முடியுமோ? 5000 எடுத்தேன் சாமி. 5000 ஆமா சாமி. பெரிய காசு இல்ல. ஆமா ஆமா 5000 எடுத்தேன் சாமி. சும்மா அந்த கந்துக்காரன் வீட்டுல வலை வீசித்தோல விட்டுக்கிறான். எனக்கு அவன் எதிரிதான் சாமி. நீ எங்க படுத்துங்கற? சாமி கோயில் அண்ணன் வீட்டுக்கு வந்துடுறேன் சாமி. சங்கிகிரி வந்துடுறேன். அதனால இப்ப என்ன பண்ணணும்? ஒரு குமாரபாளையே இந்த அண்ணன் ஒரு சங்கிகிரி. சரி அந்த கோழி கூட அப்படியே தான் நான் தங்கிட்டு இருக்கிறேன். கோழி கூட அப்படியே எப்போ கந்துக்காரனுக்கு வலை வீசுறா போட்ட போட்டுறாங்க. அப்பப்ப டீ கொடுத்துறாங்க. நீ ஏன்டா பேச மாட்ட? ஆனா கார்ல சாமி ஆனா ஒரு நாள் கூத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். கூத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு புளிக்கியா நம்ம வீட்டுக்குள்ள பட்டுது நீ வெளியே பட்டுன்னு சொல்ல. எனக்கு ஒரு பையன் சாமி. உனக்கு ஒரு பையன் இருக்கிறான் சாமி. ஒரு கார் ஒண்ணு கார்ல ஏற்பட்டீங்க. சரி ஆமா சாமி ஒரு நல்ல மனுஷன் தான். ஆனா அவர் என்ன பண்றது சரி. அவன் சம்பளம் மட்டும் தான் தர மாட்டான். அவன் கொம்மாளம் சம்பளம் அதனால கந்து கொடுத்தவன் எனக்கு எதிரி சாமி. அவன் என்ன ஆகணும்? அவன் சாவுனி சாமி. அடிபட்டு சாவுனி. கந்து வாங்கின கோபாலி நீ நல்லா இருக்கணும். நல்ல இடத்துக்கு நல்லா போலச்சு. கந்து கொடுத்த கந்துக்கார சாவுனி அடிபட்டு கந்து வாங்கின கோபாலி நல்லா இருக்கணும். சொல்லி சொல்லிதாங்க 10 பிச்சை ராஜி தர மாட்டேன். கந்துக்கார பார்த்தாலும் அவ்வளவா எடுக்குமே கத்து தர மாட்டான். என்னுடைய எதிரியா விட்டுட்டீங்களா?
நாடு சத்ராவதி எங்கும் பகையாளி எனக்கு ஏற்பட்டான் எதிராளி. யார் என்னுடைய எதிரி? என்னுடைய பேரான பெரிய தந்தை பெரியப்பா மக்கள். பெரியப்பா மக்கள் கௌரவர்கள் 100 பேரு. நாங்க சித்தப்பா மக்கள் பாண்டவர் 5 பேரு. ஏன் பகை? சொந்த அண்ணன் தம்பிக்குள்ள ஏன் பகை? எதனால பகை? ஏண்டா பகை? போய் அப்பன்னா அதே ஜகல என்ன வாடா போடாங்கறியா? சொல்ல மாட்டேன் சும்மா விளையாட்டுக்கு. ஏன் பகை? சின்னஞ்சிறு வயதிலிருந்து நண்பா எந்த ஒரு விளையாட்டுகள் எடுத்தாலும் எந்த ஒரு போட்டிகள் எடுத்தாலும் பாண்டவர்கள் நாங்களே ஜெய பெற்றோம். ஆமா. அப்ப பார்த்தான் துரியோதனன் என்ன செய்தான்? இந்த பாண்டவர்களை இப்படியா விட்டு வச்சா பிறகு அந்த நாட்டை இவர்கள் தான் ஆள்வார்கள். அப்படி அன்றி நெஞ்சிலே வஞ்சகத்தை வளர்த்தினான். அப்ப சின்ன வயசுலயே இவங்களை பாண்டவர்களை கொல்லணும். இந்த 56 தேசருக்கு நாமளே அரசனாகணும். இந்த நாட்டை நாமளே ஆளணும் என்று மனதிலே எண்ணம் கொண்ட துரியன் என்னென்ற வஞ்சகங்கள் செய்தான். போகும் வழியிலே பொய்குழி, நடக்கும் வழியிலே நச்சுமுள், குடிக்கின்ற சாதத்திலே விஷத்தை கலந்து வைத்தார். படுக்கின்ற பாய்களில் பாம்புகளை விட்டு வைத்தார். பாண்டவர் படியிட்டும் என்று ஒன்றல்ல இரண்டல்ல 1 கோடி வஞ்சகம் செய்தார். அப்படி வஞ்சகத்தை செய்திருந்தாலும் பிறகு என்ன பண்ணா? அலக்குமா மாளிகை. இப்படி வெறும் பொருளை ஒரு அலக்குமா மாளிகை ஒன்று கட்டி புதுமலை புதுவிழா என்று சொல்லி எங்க 5 பேர்த்து வரை சொல்லி தீ மூட்டி கொள்ள நினைத்தான். அப்ப பாண்டவர் 5 பேரும் அண்ணனா கொண்ட பீமசேனனை துணை கொண்டு எங்களை மாறு மேலே தோல் மேலே தூக்கிட்டு இடும்பாவனம் போனோம். இடும்பாவனத்திலே இடும்பாசூரனை கொண்டு படித்து அங்கு 1 வருட காலம் கழித்து பிறகு எங்க போறோம்? 300 வங்கலம் 300 பாப்பனார்கள் வசிக்கும் வீடு. அங்கே சென்று பக்காசூரனை கொண்டு படித்து அங்க 1 வருஷம் காலம் கழிக்கிறோம். பிறகு எங்க போறோம்? பாஞ்சால தேசம். பாஞ்சால தேசம் சென்று பத்திரி பாஞ்சாலியை வளையாத வில்வளைத்து வஞ்சி திரௌபதியை பாஞ்சாலியை மணமுடித்தோம். 5 பேர்த்துக்கு போட்டாட்டி. ஆமா. இப்ப அப்படி முடித்து நண்பா பாண்டவருக்கு வர வேண்டிய பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு கேட்டோம். அப்ப பெரியப்பா விட்டு திருவிராடி என்ன செய்தார்? கை நீட்டி காமிச்சாரு. எப்படி? அகண்ட ஒரு காண்டாவனம். அப்ப இந்த காண்டாவனத்தை இந்திர தேவனை துணை கொண்டு அக்னி தேவனை துணை கொண்டு இந்த காண்டாவனத்தை எரித்து ஒரு அழகு மச்சி மாளிகை கட்டினோம். அதிலே இந்திர தேவனை துணை கொண்டு கட்டியதால் அதற்கு இந்திர பிரசவம் என்று பெயர். இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்? கதையில எங்க இருக்கிறேன்? இந்திர பிரசவத்தில் நாங்க பாண்டவர் 5 பேரும் சுகசேமத்தோடு வாழ்ந்து வருகிறோம். ஆமா. அப்படியா இருந்துட்டு போதிலும் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. நான் சொன்னேன் நம்ம பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டிங்கிற நீ 1.5 முடிச்சு நான் 1.5 முடிச்சா போட்டேன். சொத்துலோட பங்குக்குவா பாதிக்கு பாதி தரேன். பொண்டாட்டி சீத்துல வந்துட்டு புதைச்சியா குடுவா. அப்படியே என் மனைவி எனக்கு எத்தனை பொண்டாட்டி? வாரத்துல எத்தனை நாள்? 6 நாள். 6 நாளா உனக்கு? 6 நாளா உனக்கு? வாராங்க அடிக்கூடாது. எத்தனை நாள்? 7 நாளுங்க. குத்தியே கொண்டு போடுவேன். 6 நாள் 7 நாள். 7 நாள். ஏன் 6 நாள்னு சொல்ற? சாமி அந்த ஞாயிற்றுக்கிழமை முட்டுருங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமை முட்டுற சொல்ற? ஆமா சாமி அது ஜாலி பொறுத்து. ஞாயிற்றுக்கிழமை கந்துக்கார வந்துருவோம். அந்த கிழமை விட்டுருங்க. அதனால நீ அதை சேர்க்கறது அது சேர்க்கறதே இல்ல.
வாரத்தில் 7 நாட்கள் 7 நாட்களுக்கு எனக்கு 7 பொண்டாட்டி 7 நாட்களுக்கு 7 பொண்டாட்டி எனக்கு உங்களுக்கு அர்ஜுனனுக்கு 7 மனைவிகள் யார் யாரு ஆயன் தங்கை அழகு சுபத்திரை பத்தினி பாஞ்சாலி நாகக்கண்ணி அல்லிராணி சித்ராகரை போகவதி போகவதி செம்பகவல்லி அப்படி என்று 7 பேர்த்தை திருமணம் செய்தேன். அப்படி திருமணம் செய்து டேடே எனக்கு தினந்தோறும் என்ன வேலை? இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. திங்கக்கிழமை நான் சுபத்திரை வீட்டுக்கு போவது வழக்கம். எப்படி சுபத்திரை வீட்டுக்கு போறது வழக்கம்? இப்ப நாம எங்க போகணும்? சாராய் கடைக்கு போயிட்டா வண்டியில இருந்து கீழே வரலாம். அரிசி மலத்துக்கு தான் போகணும். ஆம்புலன்ஸ்ல அள்ளி போட்டுக்கிட்டு போனாங்க. வண்டியில 6 தையல் போட்டுருக்காங்க. பங்கு சேர்த்துற நான் குடிக்கிறதே கிடையாது. இன்று தினத்திலே திங்கக்கிழமை நாம சுபத்திரை வீட்டுக்கு போகணும். போலாமா?